உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நினைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நினைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Hallelujah. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே தேவ சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுத்தவர்களாக Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் பண்ணி Hallelujah. Thank you Lord. இந்த 6வது நாளுக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. 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 Oh Rabba Baba Shikaraba Liantala Durabo. Hallelujah. Hallelujah. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah. Rada Rabba Shiadna Ladurabo. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆவியானவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேளைக்காக நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நாம் அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Father God. அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்தும். எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஒருமனப்பட்டு ஆவியானவர் இந்த நாளில் கிரியை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே ஹல்லேலூயா உலாவும்படியாக அவருடைய வல்லமை நம் நடுவில் வெளிப்படும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. நல்ல ஜெப நேரத்தில் பரிசுத்த தேவன் மகிமைப்படும்படியாக தேவன் மகிமைப்படும்படியாக கர்த்தர் மகிமைப்படும்படியாக கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக எல்லா நாமங்களிலும் மேலான அவருடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக ஸ்தோத்திரம் 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 ராஜா ஸ்தோத்திரம் ராஜா. Thank you Jesus. Thank you Father God. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. Riba Rada Raba Ladu Rama. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஓ ரீபா லதுரமா ஷியந்த லதுரபா ரியத்த லதுரமா. அப்பா உமக்கு நன்றி அப்பா நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகத்துவம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தம் உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரைபா லதுரமா ஷியந்த லதுரபோ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா.
இந்த நல்ல ஆண்டவரே அற்புதமான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய உள்ளத்தில் நீர் இன்னுமாக கிரிய செய்வராக, எங்களுடைய வாழ்க்கையில் இன்னுமாய் கிரிய செய்வராக. தேவனே, நீர் சகலதையும் செய்ய வல்லமையுள்ள தேவர் ஆண்டவரே. நீங்கள் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது ராஜா. இந்த ராத்திரி வேளையில் தகப்பனே, நீங்க செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாள் ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நேரத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு இருந்து கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். சகோதரர் விவேக் ஜெபம் பண்ணும்படி கேட்கிறேன். ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாள் ஜெப நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக. Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Lord, we give you praise and thanks, Daddy. Thank you, Father, for this one day, Lord, that you granted us, Lord. Lord, we are coming in your presence. Almighty Lord Jesus Christ, we give you praise and thanks, Daddy. May the Spirit of the Lord fill each and every soul who are watching online. In the name of Jesus, I bless everyone, Lord, that everyone should be filled with the word of God. When they are leaving, there should be a peace, complete peace. Whatever the problems right now they're facing right now, in the name of Jesus, we rebuke and pray, Lord. Let this prayer be a blessing for many, Lord. Let more and more souls added up to this, and they let them all be blessed by this prayer. Thank Lord. you, Jesus. Let this prayer be a rising and build for them, Lord. Thank you, Jesus. You're going to do this, Lord. Lord, you're the amazing God. You're the miraculous God. We believe that your Spirit is going to fill each and everyone out there. Whatever the bondages, whatever the sicknesses that can't stand before you, my Master. Yes, Father, because you are greater than anything. Because you won the world. Oh, Lord. You're going to fight the battle for us, my Lord. You are going to be hide. Because you're the Lord who is behind us, who are in front of us, who are within us. Because the Bible clearly says the Lord that is inside you is greater than this world, is greater than the enemy, because we serve an almighty great God, the Lord that has been, He is the life and the resurrection. We believe that the truth is going to fill each and every person who is watching online. As the Bible scripture says, let you know the truth and the truth will set you free. Let the truth be pierced unto each and everyone's heart, and let them all set free in the name of Jesus. I pray. I rebuke all the evil spirits in the name of Jesus. Let it be a blessing for many. In Jesus' name I pray. Amen, amen, amen. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நல்ல வேளையிலே ஆண்டவர் இன்னுமாய் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம இந்த நாட்களில் அலங்கத்துக்கு திரும்பவும் வாருங்கள். இந்த ஜெப நேரத்தில் விசேஷமாக நாங்கள் ஆண்டவர் நெகேமியாவுடைய உள்ளத்திலே போட்ட அந்த பாரம், நெகேமியா எப்படியாக அந்த ஒரு பெரிய வேலைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார், எப்படியாக கர்த்தருடைய பாரத்தினாலே நிரப்பப்பட்டு அவர் புறப்பட்டு அங்கே காரியங்களை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை பார்க்க முடியும். அங்கு கிட்டத்தட்ட 4 மாதங்கள் நெகேமியாவுடைய ஆயத்தம் இருந்தது. 4 மாதங்கள் வேதத்தை ஆராய்ந்து ஜெபித்து தேவ சமூகத்திலே ஒப்புரவாகி மற்றவர்களுக்காக பரிந்து பேசி அவர் ஜெபித்த நபராக இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் எதற்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும்? ஏன் ஆண்டவர் நம்முடைய காரியங்களிலே மற்றவர்களை குறித்த ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த பிரதான கற்பனையிலே ஆண்டவர் தன்னை உண்மையான இருதயத்தோடு நேசிக்க வேண்டும் என்றும், அதைப் போல மற்றவர்களையும் நாம் நம்மை நேசிப்பது போல் மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு பிரதான கற்பனையை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் மற்றவர்களுக்காக பாரப்பட வேண்டும், மற்றவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிரியைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். ஆகவேதான் இன்றைக்கு அலங்கம் என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் தங்குகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஒவ்வொருடைய சரீரமும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆகவேதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து ஜெபிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இன்றைக்கு இந்த நெகேமியாவுடைய அந்த ஜெபத்தினுடைய காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற தொடர்ச்சியான வசனம் 1வது அதிகாரத்திலே தான் நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நான் 1வது அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் இப்பொழுது உங்களுக்காக வாசிக்க போகிறேன். கவனமாய் கேளுங்கள்.
நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின் படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்டு ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். அப்ப ஆண்டவரிடத்திலே அங்கே நெகேமியா ஆண்டவரை சேருவதற்கு அவர் வாக்குத்தத்தங்களை பிடித்துத்தான் ஜெபித்தார். ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த அந்த கற்பனைகளை, தேவன் சொன்ன உத்தரவாதங்களை பிடித்து அதை வைத்து தேவ சமூகத்திலே தன் காரியத்துக்கு முன்பாக ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்கிறார். அப்ப நன்றாக கவனிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலேயும் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அவருடைய வாக்கு தத்தத்தின்படி இருக்க வேண்டும். சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தபடினால் அந்த நிச்சயத்தோடு தான் நாங்கள் ஜெபத்திலே வந்து நிற்கிறோம். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அது மட்டுமல்ல, 1வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்டு உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. அப்ப தன்னுடைய ஜெபம் ஒரு பரிந்து பேசுகிற ஒரு ஜெபமாக இருந்தது. மற்ற மக்களுக்காக, சிறையிருப்பிலே இருக்கிற அந்த யூத மக்களுக்காக, அந்த தேவனுடைய ஜனங்களுக்காக, தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்காக, வாக்குத்தத்தங்களை பெற்றவர்களுக்காக மிகவும் வாரப்பட்டு இவர்களை மீட்க வேண்டும். நீர் இவர்களை மீட்ட ஜனம் உம்முடைய மகா வல்லமையினாலே, உமது கரத்தினாலே. நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவன் தன்னுடைய கிரியைகளை விளங்கப்படுத்தும் பொழுது அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், உங்களை எகிப்திலிருந்து மீட்ட தேவன், உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அற்புதங்கள் ஊடாக, அடையாளங்கள் ஊடாக, தன்னுடைய பலத்த கரத்தினாலே அவர்களை மீட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் வாசித்தால் தெரியும், யாத்திராகமம் புஸ்தகத்திலே மோசேக்கு ஆண்டவர் அந்த கட்டளையை கொடுத்து அவர் போய் செங்கடலின் ஊடாக இந்த ஜனங்களை பிளந்து அந்த கடலுக்கூடாக அழைத்து வருகிறார்கள். கர்த்தர் அவ்வளவு பயங்கரமான காரியங்களை செய்துதான் அவர்களை மீட்டு கொண்டார், அவருடைய பலத்த கரத்தினாலே. யோசித்து பாருங்கள், அதை நெகேமியா உணர்கிறார். அப்படி உம்முடைய வல்லமையினாலே மீட்கப்பட்டவர்கள் தான் உம்முடைய ஜனங்கள். ஆனால் இன்றைக்கு அடிமைகளாக சிறைப்பட்டு போய், உலகத்துக்கு பயந்து போய், மனிதர்களுக்கு பயந்து போய் ஒடுங்கி போயிருக்கிறார்கள். இவர்களை நீர் மீட்க வேண்டும். அதுதான் பரிந்து பேசுகின்ற ஜெபம். பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த நெகேமியா இந்த புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுது அந்த மனிதருக்குள்ளே வந்தது, தேவன் இரக்கத்தை கொடுக்கிறவர். நான் பரிந்து பேசுகிற பொழுது கர்த்தர் ஜனங்களை விடுதலை ஆக்குவார். இன்றைக்கு நாம் ஜெபிக்க கூடியிருக்கிற நாம் நம்முடைய தேவனுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ பேர் இயேசுவை அறியாமல் நித்தம் மரித்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே, இருதயத்திலே அவர்களை குறித்த ஒரு பாரம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு இந்த பூமியிலே வந்த நோக்கம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது, ஒருவரும் நித்திய ஆக்கினை அடையக்கூடாது. அது வாலிபர்களாய் இருக்கலாம், சிறுபிள்ளைகளாய் இருக்கலாம், பெரியவர்களாய் இருக்கலாம், அவர்கள் ஊழியர்களாய் இருக்கலாம், யாராய் இருந்தாலும் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த அலங்கத்துக்கு திரும்புவோம் வாங்கள் என்று அழைக்கிற இந்த சத்தத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படி என்று சொன்னால், நீங்கள் நன்றாக இதை கவனித்து பாருங்கள். நெகேமியாவுக்கு அந்த ஜனங்கள் மேலே ஒரு பாரம், தேவனுடைய காரியங்களை குறித்த ஒரு பாரம். அப்ப இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்க்கிற பொழுது இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை விழுந்து போய்
பாவத்துக்கு அடிமைகளாய் வாழுகிறார்கள். தாங்கள் செய்வது இன்னதென்று தெரியாத இந்த உலகத்துக்காக வாழக்கூடியவர்கள் அநேகர். பின்மாற்றம் அடைந்தவர்கள் இருக்கிறார்கள், மறுதலித்தவர்கள் இருக்கிறார்கள், வாலிபர்கள் பாவத்துக்குள்ளே வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள். தேவன் விரும்பாத காரியங்களை செய்கிற ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேச வேண்டும், இவர்களுக்காக பாரப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அப்போஸ்தலர் பவுலை எடுத்துக்கொண்டோம். ஆனால் அவர் அந்த ஜனங்களுக்காக பாரப்பட்டார். தன் உருவாக்கின அந்த திருச்சபைகள், அது கொரிந்து சபையாக இருக்கலாம், எபேசு சபையாக இருக்கலாம், ஹல்லேலூயா, அந்த ஒவ்வொரு சபைகளுக்கும் அவர் நிருபங்களை எழுதுகிற பொழுது மிக பாரத்தோடு அவர் எழுதுகிறார். அவர்களை உற்சாகப்படுத்துகிற அதே நேரம் அவர்கள் விழுந்து போன காரியங்களையும் குறிப்பிடுகிறார். வெளிப்படுத்தல கூட நாங்கள் பார்க்க முடியும். 7 சபைகளை பற்றி கர்த்தர் சொல்லுகிற பொழுது அவர்களுடைய நல்ல விஷயங்களையும் சொன்னார், அவர்கள் திருந்த வேண்டிய காரியங்களையும் சொன்னார். இந்த நாட்களிலே முதலாவது நாம் இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேச வேண்டும். பரிந்து பேசுகிற ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ரோமர் 8வது அதிகாரத்திலே 27வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நேற்றைய நாளிலே ஆவியானவரை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை, அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைப்பூட்டுகிறவர். அதுதான் ஆவியானுடைய வேலை. அப்படி ஆவியானவர் நம்மை பார்த்து எப்பொழுதுமே உற்சாகப்படுத்துகிறவர். பலவீனத்தின் நடுவிலே நம்மை தட்டி எழுப்புகிறவர் ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி ரோமர் 8வது இப்படி சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன் 26வது வசனத்திலே இருந்து. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்தப்படியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப பலவீனங்கள் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரம் நாம் ஜெபிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும், உபவாசம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். சில நேரம் வாழ்க்கையில் போராட்டங்கள் போகிற பொழுது எப்படி ஜெபிப்பதென்று தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிருபை என்ன? அவர்கள் ஆவியிலே நிறைந்து ஜெபிப்பார்கள். நம்முடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் இங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து அப்போஸ்தலர் பவுல் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் நமது பலவீனங்களில் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், உதவி செய்கிறவர். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சில நேரம் எப்படி ஜெபிக்கிறோம் என்று நம்முடைய புத்திக்கு விளங்காது. கவலைகள் அதிகம் இருக்கும் போது, பயம் இருக்கும் போது, சூழ்நிலை சரியில்லை போது ஜெபிப்பதற்குரிய அந்த முகாந்திரம் தெரியாது. எப்படி ஜெபிக்கணும், எப்படி கேட்க வேண்டும் என்று விளங்காமல் இருக்கும். ஆனால் நாங்கள் அதை பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு ஜெபிக்க பழகும் பொழுது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அவர் எப்படி ஜெபிப்பாராம்? ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்ப தேவனுடைய ஒரு சுபாவம் என்ன? பரிந்து பேசுகிற காரியம். இயேசுவானவர் கூட பல இடங்களிலே அவர் இந்த பூமியிலே மனுஷனாக உலாவின பொழுது பரிந்து பேசி ஜெபித்ததை பார்க்க முடியும். அநேகருக்காக அவர் மனதுருகினதை பார்க்க முடியும். ஒருவேளை இந்த உலகத்திலே ஜெபமெல்லாம் தேவையா என்று ஒரு கூட்டத்தார் சொன்னாலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஜெபிப்பது ஒரு மரத்தினிடத்திலேயோ, ஒரு கண்ணினிடத்திலேயோ, அல்லது ஒரு பேசாத ஒரு உருவத்தினிடத்திலேயோ அல்ல. நாம் ஜெபத்தை ஏறெடுக்கிற ஒரே ஒரு இடம் அவர் பரலோகத்தின் தேவன். அவர் சிங்காசனத்திலே
வீற்றிருக்கிறவர், அவர் ராஜரிகம் பண்ணிருக்கிறவர், அவரை நோக்கி பார்த்தவர்களை அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, இந்த நேரத்திலே ஒரு விசை நமக்குள்ளே அந்த ஜெபத்தின் அந்த கிருபையை தேவன் தருவாராக. பெருமூச்சுகளோடு என்றால், பெருமூச்சு எப்போ வரும்? எப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஒரு கண்ட்ரோலை இழந்து போகிற பொழுது கவலை வரும். அப்ப பெருமூச்சு விடுவோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் நமக்காக பெருமூச்சொண்ட அவ்வளவு பாரத்தோடு ஜெபிப்பார். 27 சொல்லுகிறது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். அப்ப ஆவியானவர் எப்பொழுதும், பரிசுத்தவான்கள் என்றால் யாரு? இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவர். ஆண்டவருடைய பரிசுத்தாவினுடைய பெரிய நோக்கம். ஆகவேதான் இந்த நாட்களிலே நாம் எல்லா மக்களுக்காக, எல்லா சபைகளுக்காக, எல்லா மிஷனரிகளுக்காக, பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தனை இன்னதென்று அறிவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இரவு வேளையிலே, இந்த மாலை வேளையிலே நம்முடைய இருதயம் ஒரு பாரப்பட்ட இருதயமாய் மாற வேண்டும். நமக்காக ஜெபித்தது நல்லது, ஆனால் இனிமேல் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தாருக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக. பிள்ளைகள் வழி விலகி போகிறார் என்று பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருக்க கூடாது. பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கை பாவத்தில் விழுந்திருக்கிறது, அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சிலருக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் அந்த பாரத்தை போடுவார். அதனாலே தான் இங்கே நெகேமியாவுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய வல்லமை எல்லாம் உணர்ந்தாலும் அவர் சொல்லுகிறார், உமது ஜனங்கள். ஆண்டவரே, 11வது வசனம், நெகேமியா 2:11, ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கத்தை கர்த்தாவே கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்திக்கிறேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தான். பாருங்க, அவர் சொல்றாரு, நான் உமக்கு பயப்படுறேன், உமது அடியானின் ஜெபத்தை கேட்டருளும். என்னதற்காக? அங்கே துன்பப்படுகிற மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும்படியாக, அலங்கம் இல்லாத மக்களுக்கு அலங்கத்தை கட்டும்படியாக, சுட்டரிக்கப்பட்ட கதவுகளை மறுபடி சீரமைப்பதற்காக, அவர்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு வேலியை அடைப்பதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஒரு நல்ல இருதயத்தோடு கூட அவர் ஜெபித்தார். அதனாலதான் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை கொண்டு தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது தெரிகிறது. ஒரு அரண்மனையிலே பானபாத்திரக்காரனாய் இருந்த ஒருவருக்கு வேதத்தில் ஒரு அதிகாரத்தை கூட கர்த்தர் கொடுக்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் பாரப்பட வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம். ஆவியானவர் ஜனங்களை குறித்து அவர் கவலைப்படுகிறார். அழிந்து போகிற ஜனங்களை குறித்து, சபையில் இருக்கிற விசுவாச மக்களை குறித்து, பின்மாற்றம் அடைவர்களை குறித்து, மறுதளிக்கிறவர்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே இந்த நாட்களிலே நம்முடைய ஜெபமானது தேவ சித்தத்துக்கு ஏற்ற விதமாய் மாற வேண்டும். காரியத்தை வாய்க்க பண்ணும். சொல்லுங்க, காரியத்தை வாய்க்க பண்ணும். இன்னைக்கு ஹல்லேலூயா, எந்த நிச்சயத்துல நாங்க வந்து ஜெபிக்கிறோம்னா அவருடைய விருப்பத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிற பொழுது அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 37 ஒரு வசனம் சொல்லுகிறது, நான் அதை வாசிக்கிறேன். சங்கீதம் 37 4வது வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். சில நேரம் நமக்கு துக்கங்கள் வரும், கவலைகள் வரும், ஆனால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அற்புதம் செய்வார்.
என்னுடைய ஊழிய ஆரம்ப காலகட்டத்தில் நான் இந்திய தேசத்திலே ஊழியம் செய்த பிறகு, அங்கே ஊழிய பயிற்சியெல்லாம் முடித்த பிறகு நான் இலங்கை தேசத்திலே போய் கொழும்பு பட்டணத்திலே ஒரு சபையை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்போ நான் வாலிபர்களை, அப்போ எனக்கு திருமணமாகவில்லை, ஒரு வாலிபனாக இருந்து கொண்டு நான் அந்த ஊழியத்தை, ஒரு பைனியரிங் மினிஸ்ட்ரியை கொழும்பு பட்டணத்திலே செய்தேன். அந்த சமயத்திலே ஒரு நாள் ஒரு பட்டணத்திலிருந்து பிரயாணம் பண்ணி நான் கொழும்பு பட்டணத்துக்கு வந்து கொண்டிருந்தேன். அது ஒரு அதிகாலை வேளை. அப்போ இரவு நேரங்களில் அந்த பஸ்ஸில் வந்து இறங்க வேண்டும். அப்போ என்னிடத்திலே நான் ஒரு பேக் கேரி பண்ணிட்டு இருந்தேன். அந்த பேக்கில் வந்து என்னுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ், எல்லா முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அந்த பேக்கில் நான் வைத்திருந்தேன். அப்பொழுது அந்த கொழும்பு பட்டணத்திலே நான் வந்து இறங்கி அதிகாலை நேர தூக்க களைப்பில் ஒரு ஆட்டோ ஒன்றில் ஏறி நான் இருக்க வேண்டிய பகுதிக்கு நான் பிரயாணமாகி கொண்டிருந்தேன். அங்கே போய் அந்த இடத்திலும் இறங்கி விட்டேன். இறங்கும்போது அந்த குறித்த பேக்கை எடுப்பதற்கு மறந்து விட்டேன். அதில் தான் என்னிட்ட இருந்த அத்தனை என்னுடைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருந்தது. நான் மறந்து விட்டேன். அவரும் ஆட்டோக்காரரும் போய்விட்டார். நான் என்னுடைய சபையிலே போய் தூங்கி விட்டேன். அதிகாலை வேளை ஒரு காலையில் ஒரு 10 மணி போலே முழித்து அப்பொழுதுதான் என்னுடைய பேக்கை பார்க்கிறேன். பேக்கை காணவில்லை. அப்போ எங்கேயோ நான் வைத்து விட்டேன். தேடி பார்த்தேன், சபைக்குள்ளே தேடி பார்த்தேன், எங்கேயும் காணலை. அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது, ஐயோ இந்த ஆட்டோவில் நான் மிஸ் பண்ணி விட்டேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த பஸ் தரிப்பு நிலையத்துக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி போகிறேன். அங்கே போனால் நான் குறித்து அங்கே இருக்கிற எல்லா ஆட்டோ ஓட்டுநர்களிடத்தில் கேட்கிறேன். இப்படி ஒரு காலையிலே வந்து நான் ஏறினேன், தொலைத்து விட்டேன். யாருமே சொல்லவில்லை. அவர்கள் யாருக்குமே தெரியாதுங்க, எத்தனையோ ஆட்டோ இருந்தது என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு மிகுந்த துக்கம், மிகுந்த கவலை. நான் என்னுடைய அறைக்கு வந்த பொழுது எனக்கு அதை தாங்க முடியவில்லை. ஐயோ எல்லாவற்றையும் தொலைத்து விட்டேன் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்தேன். ஜெபிக்கும் பொழுது இதே வார்த்தை, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருளி செய்வார். உடனே அப்பா, ஒரு பக்கம் எனக்கு துக்கமா இருக்குது, எப்படிப்பா சந்தோஷமா இருக்கிறதுன்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம். வசனம் சொல்லுது, சந்தோஷமாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை அருளி செய்வார். எனக்கு எப்படியாவது அந்த டாக்குமெண்ட் கிடைக்க வேண்டும். ஆனால் மறுபக்கம் என்னால் முடியவில்லை. எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது? துக்கத்தின் மிகுதி, பாரமா இருக்குது. ஐயோ எல்லாம் தொலைந்து போயிட்டுதே என்று கவலையோடு இருக்கிறேன். அதுக்கு நான் விடாம திரும்பி என்ன செய்தேன்னா, மறுபடி இந்த வசனத்தை வாசித்து ஜெபித்தேன். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற அந்த கவலையை எடுத்து போடும், எனக்குள்ள இருக்கிற அந்த துக்கத்தை எடுத்து போடும். சரி, பொருள் தானே தொலைந்து விட்டது என்று சொல்லி என்னை நான் ஆறுதல் படுத்த தொடங்கினேன். அதை நான் விட்டு ஆவியானவருக்குள்ள இருந்து நான் ஜெபிக்க தொடங்கினேன். நன்றாக கவனியுங்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே சில நெருக்கங்கள் வரும் பொழுது எப்படி ஜெபிக்கிறேன்னு தெரியாது, எப்படி நம்ம ஆண்டவர் சமூகத்தை தேர்றன்னு தெரியாது. அந்த நாட்கள்ல எனக்கு அது வாலிபனா இருந்த சமயத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆகவே நான் கதறி தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஆவியானவர் பலப்படுத்தினார், அந்த துக்கத்தை எடுத்து போட்டார். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட அப்படியே வழி ஒப்பு கொடுத்தேன். 5வது வசனம் சொல்லுது, கவனிங்க, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இப்போ என் வழி துக்கமான வழி, எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். இப்ப ஆண்டவர் சொல்றார், அதை ஒப்புக்கொடு. நீ உன் பாதையை ஒப்புக்கொடு, உன் எதிர்காலத்தை ஒப்புக்கொடு. ஒரு சர்டிஃபிகேட்ல தான் நம்ம ஒரு ஃபியூச்சரை தங்கி இருக்குது. கஷ்டப்பட்டு படிச்சு எல்லாம் அதுல தான் இருக்குது. எல்லாம் தொலைச்சிட்டேன். ஆனால் ஆண்டவர் சொன்ன, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அந்த தெய்வத்தின் மேல, இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரே எல்லாவற்றையும் பொறுப்படுவார். இதை அப்படியே வச்சுட்டேன். நீங்க நம்புகிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. சரியாக 1 மாதம் முடிந்து விட்டது.
நான் அங்கே ஒரு இன்ஸ்டிடியூட்டில் கம்ப்யூட்டர் படிப்பதற்காக ஒரு கிளாஸ் ஒன்று அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. என்ன அழைப்புன்னு சொன்னால், உங்களுடைய பேரில் ஒரு பேக் ஒன்று இங்கே இருக்கிறது, வந்து பாருங்கள், இது உங்களுடைய பேக் ஆகின்ற. நான் அங்கே ஓடி போய் பார்க்கிறேன். அந்த அந்த கல்லூரியுடைய வாசலிலே என்னுடைய டாக்குமெண்ட் பேக் அப்படியே ஒருத்தர் வச்சுட்டு போயிட்டார். அவர்கள் அங்கே பார்த்த என்னுடைய அந்த காலேஜினுடைய ஐடென்டி கார்டு, அடையாள அட்டை அந்த பேக்குள்ள இருந்திருக்கிறது. உடனே அவர்களுக்கு தெரியும் இந்த நபர் தான் என்று சொல்லி எனக்கு அழைத்தார்கள். என்னுடைய அத்தனை டாக்குமெண்ட்ஸும் இருந்தது. பெரிய சந்தோஷம். உடனே இந்த வார்த்தை ஞாபகம் வந்தது. இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ வருஷம், இட்ஸ் மோர் தேன் 15 years இது நடந்து. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு மன வேதனையான சம்பவம் வரும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நிச்சயம் இந்த வார்த்தையிலிருந்து வந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெகேமியாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா புலம்பலோடு தான் ஆரம்பித்தார். 4 மாதங்கள் ஜெபம். ஆனால் அந்த 4 மாதம் முடிந்து ராஜாக்கு முன்னால அவர் போய் நிக்க போறார். இந்த மனுஷனுக்கு முன்னால எனக்கு தயவு தாருங்க, எனக்கு என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, அப்படித்தானே சொன்னாரு. வாசிக்கிறேன் பாருங்க, நெகேமியா 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்டு உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. அந்த மக்களுக்காக அவர் பரிதபிச்சு ஜெபிச்சது மட்டும் இல்ல, 11வது வசனத்தில் அவர் சொன்ன காரியம், ஆண்டவரே உமது அடியானின், நான் உம்முடைய பிள்ளை, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனிப்பதாக. நாம் சும்மா ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணக்கூடாது, நான் சும்மா ஜெபிக்க கூடாது. நான் அழைத்தால் என் தேவன் பதில் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு இலக்கம் இருக்குது, போன் பண்றீங்க, அடிக்கிறீங்க, ரிங் போகுது. அவங்க சொல்றாங்க நாங்க அங்க ஒரு ஆன்சரும் வரல. அப்ப அந்த இடத்துல யாருமே இல்லை என்று பொருள். இல்லைன்னா அந்த போன் நம்பர் தூக்கக்கூடாதுன்னா நீங்க அடிச்சா உங்க நம்பரை அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கணும். நேற்றைய நாளில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, மிஸ் கால், கிட்டத்தட்ட என் நம்பர் மாதிரி. நான் என்னடான்னு பார்த்தா ஃபோன் ஆன்சர் பண்றேன், அதில் ஒரு ரெக்கார்டிங் வாய்ஸ் போகுது. அது எப்படி என்று சொன்னால், உங்களுடைய பெயரிலே ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகிறது, உங்களுடைய என்ஐ நம்பர், யூகேல வேலை செய்யணும்னா என்ஐ நம்பர் இருக்கணும், நேஷனல் இன்சூரன்ஸ் நம்பர், அந்த நம்பரில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகிறது, உடனடியாக உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம். இல்லை என்று சொன்னால் உடனடியாக எங்களுடைய இதை நீங்க நம்பர் அக்செப்ட் பண்ணுங்க, நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்துறோம். எனக்கு தெரியும் இது என்ன, இது ஒரு ஸ்கேம், ஒரு ஃப்ராடு கால். நான் ஆன்சர் பண்ணேன். அந்த நம்பர் ஒருத்தர் ஆன்சர் பண்றாரு, ஹலோ உங்க மேல ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது, யூ நோ தட்னு கேட்டேன். அப்படியான்னு சொல்லிட்டேன் நான் ரொம்ப கூலா. சரி அப்படியா, என்ன நடக்குது, ஓகே, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்கள் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் பிரான்ச்சிலேருந்து பேசுகிறோம். ரைட், நல்லது. அதையும் கேட்டுட்டு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அவர்கிட்ட பேசணும்னு நானும் ஆசையோட பேசுகிறேன். அவருக்கு தெரியாது எனக்கு எல்லாம் அவரை பற்றி எனக்கு தெரியுமென்னு. கொஞ்சம் நேரம் போக கேட்டேன், சரி நீங்கள் எங்கே இந்தியாவில் இருந்தால் ஃபோன் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். உடனே ஃபோனை கட் பண்ணிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே அந்த ஸ்கேமர் உடனே ஃபோனை கட் பண்ணிட்டான். இங்கே பாருங்க, நிறைய கால் வரும், எல்லா காலும் நமக்குரிய கால் கிடையாது. சில இடத்திலிருந்து சில கால் வரும் நம்மளை அழிக்கிறதுக்கு. அந்த காலோடலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உடனே ஒரு அடிச்சுட்டா நான் திரும்பி எடுக்க மாட்டான். ஒரு வேளை அந்த எடுக்கிறவன் யாருன்னு தெரியலன்னு வைங்களேன், இந்த மாதிரி அசுத்தாவியும் பேசுவான், அசுத்தாவியும் பிசாசும் பேசுவான். நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி அதோட டைம் நமக்கு வாழ்க்கையை அழிச்சிருவான். உடனே அதை பிளாக் பண்ண தெரியணும். பகுத்தறியும் ஆவி தெரியணும், டிசர்னிங் ஸ்பிரிட். இப்ப ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றம் வரும். இல்லைன்னா நம்ம ஜெபிக்கிறது நோக்கமே தெரியாம போயிடும். அல்லேலூயா. அதுக்கு தான் வசனம் முக்கியம். நிறைய பேர் வசனத்தை விட்டுட்டு போய் ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. வசனத்துக்குள்ள இருந்து ஜெபிக்கணும், வசனம் சொல்றதை கேட்டு ஜெபிக்கணும். அல்லேலூயா. நெகேமியாவுடைய ஜெபத்துல
உன்னால பார்த்தா சும்மா போய் ராஜாக்கு முன்னால நிக்கல. ஆண்டவரே நான் உமது அடியா உமக்கு இல்ல. அவர் தன்னை ஆயத்தப்படுத்தினார். வசனத்தை பிடிச்சு ஜெபிச்சார். கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு செய்தார். இதை கேட்கிற என் அருமையான சகோதர சகோதரங்களே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர்கிட்ட போகிற என்ற நிச்சயம் இருக்கணும். அதனால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கணும். பரலோகத்துக்கு ஜெபம் போகணும்னா இயேசுவின் நாமத்தினால அது ஆகும். எல்லாராலையும் அந்த ஜெபத்தை ஏறெடுக்க முடியாது. ஏன்னா அவர்தான் நமக்காக மரித்தார், அவர்தான் நமக்காக இரத்தம் சிந்தினார், அவர்தான் நமக்காக யாவையும் செய்தார், அவர்தான் நமக்காக பரிந்து பேசுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம். அதற்கு ஸ்தோத்திரம். நீங்களும் உங்க பைபிளை எடுத்து என்னோட கூட நீங்க பார்க்கணும்னு நான் விரும்புறேன். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். Praise the Lord. Thank you Jesus. 8ஆம் அதிகாரம் அருமையான வார்த்தை. ஏற்கனவே நான் 8ஆம் அதிகாரம் 26 27 வாசிச்சேன். ரைட். 32வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? என்ன சொல்லுகிறது? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும், அதுல ஒரு குறிப்பிட்ட ஆட்களை சொல்ல எல்லா மக்களும் அவரை நம்புற அத்தனை பேருக்கும் அது பொருந்தும். அவங்க எந்த பின்னணியிலிருந்து வந்திருந்தாலோ இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிள்ளையாய் மாறின அத்தனை பேருக்கும் விசுவாசிக்கிறவர்களுக்கு இது பொருந்தும். அப்ப தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த வார்த்தை நெகேமியாவுக்கு தெரியாது. ஏன்னா நெகேமியாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் மோசேயினுடைய கற்பனை தான். ஒருவேளை அவர் அவர் அப்படிப்பட்ட இந்த காலத்தில் அவர் இருந்திருந்தா இதை வச்சு தான் ஜெபிச்சிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அந்தபடி அவர் நமக்காக அருளாதிருப்பது எப்படி? அப்ப நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வருது. என் ஜபத்தை கர்த்தர் கேட்பார். சிலருக்கு என்ன பிரச்சனைண்டா, எப்படின்னா எப்போ பார்த்தாலும் குறை சொல்ற ஒரு குணம். ஆண்டவர் எவ்வளோ செய்தாலும் திருப்தி இல்லை. முதல்ல அந்த மனநிலையிலேருந்து வெளியே வரணும். எத்தனை பேர் எவ்வளோ விதத்தில் அழிஞ்சிட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் நமக்கு அன்றாட ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்கிறாரே, அதுக்கு நன்றியா இருக்கணும். இல்லாததை நினைச்சு கவலைப்படக்கூடாது. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுன்னு சொல்லுவாங்க சிலர். இப்படித்தான் ஒரு ஆண்டவர் எவ்வளோத்தையும் நல்லதெல்லாம் செய்திருப்பார். ஆனால் போய் எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து போறது, உலகத்தில் விழுந்து போறது, உலக மனுஷருடைய அதெல்லாம் நம்பக்கூடாது. கர்த்தரை நம்பி வாழ்ந்தோணும். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நம்மளை உயர்த்துவார், ஏற்ற நேரத்தில் ஆசீர்வதிப்பார். வாலிபர்களுக்கு சொல்றேன், அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிருங்க. ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். அப்படி பெரிய ஆளாகணும், இப்படி பெரிய ஆளாகணும், அதெல்லாம் நிரந்தரம் இல்லை, அதெல்லாம் மாயை. அதை உங்களை வாழ்க்கை அழிச்சிடும். ஆனால் கர்த்தருக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்தால் ஏற்ற நேரம் என்றால் அவர் ஒரு டைம் வச்சிருக்க, அவருடைய நேரம் இருக்கு. அதை புரிந்து கொள்ளணும். இப்ப பாருங்க 33வது வசனம், ரோமர் 8:33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அப்ப கர்த்தர் உங்களை தெரிஞ்சிட்டார், ரட்சித்தா ஆண்டவர் யாருக்கும் அதை அனுமதிக்க மாட்டார். குற்றம் சாட்டுகிறவன் யார்? சகையுவே அவன் பாவிதான். ஆனா இயேசுட்ட போன உடனே சுத்தி இருந்தவங்கெல்லாம் பாவியணும்னு அவர் அனுமதிக்கல. ஒரு விபச்சாரியை பிடிச்சி வந்து கல்லறிஞ்சு கொள்ள அணிஞ்சிட்டாரு. ஆனா இயேசுண்ட பாதத்தில் இருக்கும்போது ஒருத்தர் உனக்கு தைரியம் இருந்தா கல்லறி, நீ ஒரு தப்பு பண்ண, எல்லாரும் கல்ல போட்டு ஓட்டான். இந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கிற பரிசேய கூட்டம் இதைத்தான் செய்யும். அதனால யாராவது உங்களை பார்த்து ஏதாவது கண்ட பண்ணா அது ஒன்றும் வேலைக்காகாது. ஏன்னா உங்களை ரட்சித்தது கர்த்தர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினது கர்த்தர். அல்லேலூயா. இந்த நிச்சயத்தோட தான் ஜெபிக்கணும். அவருடைய பாதத்தில் தாழ்த்த தாழ்த்த அவர் கிருபையை தருவார். பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்பார். 34வது வசனம் 8:34. ஆக்கினைக்குள்ளாக என்ன ஹெல்லுக்கு, நரகத்துக்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பவன் யார்? கேட்கணும். யார்? யார்? கிறிஸ்துவே மரித்தவர். சொல்லுங்க, இயேசு மரிச்சபடியா அவரை நம்புற. there is no hell for me. Hallelujah. இந்த வசனத்துடைய மோர் விளக்கம் எங்க இருக்குன்னா
யோவான் 3, 15, 16, 17, 18 வாசிக்கணும். விசுவாசிக்காதவனுக்கு ஆக்கின தீர்ப்பு, விசுவாசிச்சா ஆக்கின தீர்ப்பு இல்லை. அவர் தான் மரித்தவர். சொல்லுங்க, அவர் தான் எனக்காக மரித்தவர். அவரை எழுந்தும் இருக்கிறார். He rose again. மரணத்திலிருந்து எழுந்தார். அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறார். இப்ப எங்க இருக்கிறார்? அப்பாட பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். சொல்லுங்க, தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இப்ப இயேசு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா நமக்காக ஜெபிக்கிறார். அதனாலதான் இயேசுவின் நாமத்திலே நம் ஜெபங்கள் கேட்கப்படுது. அப்ப நான் கூப்பிட்டால் பதில் கொடுப்பார். இப்ப நெகேமியா எல்லாருக்காகவும் போய் நின்றாலும் அவர் சொல்றார், உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனிப்பதாக. ஏற்பாடுல அப்போஸ்தலருடைய 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலி என்ற ஒரு மனிதன் ஞானஸ்நானம் எடுக்கல, பரிசுத்தாவியை பெறல, ஆனால் விசுவாசிச்சிட்டு இருக்காரு. ஒரு நல்ல தலைவன், அவர் ஒரு போர் வீரன். குடும்பத்தோட உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணான். குடும்பத்தோட கர்த்தருக்கு பயந்து நடந்தான். கர்த்தருக்கு பயப்படுறது ஐயோ நடுங்கிற அது இல்லை. கர்த்தர் என்றது இஸ் a reverend. ரெவரண்ட் சொன்னா ஒரு கணம், அன்பால வர்ற ஒரு கணம். ஒரு இப்ப ராணியை பார்த்துட்டு ராணிக்கு பயப்படல, ராணி மேல ஒரு மரியாதை, கடவுளை ரட்சிக்கப்பட்டு நம்மளை ஆண்டவர் வச்சுக்கிற ஒரு மரியாதை. உங்க அப்பாவுக்கு பயப்பட அப்பா மேல ஒரு மரியாதை. என் பிள்ளைங்க எனக்கு பயப்படுவாங்க, அன்பால ஒரு மரியாதை செலுத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது. மற்றவங்களை மதிக்க தெரியாது, கனப்படுத்த தெரியாது. அதான் வேதம் சொல்லி கனப்படுத்தல முந்திக்கொள். எனக்கு நிறைய பேருக்கு அது பிரச்சனை. இன்னைக்கு கடைசி கால திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஊழியத்துக்கு வரும்போது எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய உண்மை என்னன்னா, ஊழியக்காரரை கனம் பண்ணணும். அந்த கனம் பண்ண தெரியலன்னு சொன்னா அதை கற்றுக்கொள்ளணும். அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக உயர்ந்த ஒரு பண்பு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க நெகேமியாவுடைய ஜெபத்துக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறதை பின்னாடி பார்க்க போறார். ஆனா அவர் முன்னால கேட்கிறாரு, உன் கண்கள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணும். என் காரியம் ஒன்று இருக்குது, கைகூடி சக்சஸ் ஆக்கும். சங்கீதம் 37:5-6 சொன்ன சந்தோஷமா இருந்து வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார். இன்னைக்கு சொல்ற, என்னோடு கூட ஜெபிக்கிறவர்களுக்கு சொல்ற, நீங்க ஒருவேளை 2-3 பேரார்கள், ஐ டோன்ட் கேர். அல்லேலூயா. யாருக்கோ இது பிரயோஜனப்படும், யாருக்கோ இதை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். 2 பேர் ஒருமனப்பட்டா போதும், 3 பேர் ஒருமனப்பட்டா போதும். நாம ஒருமனமா ஜெபிக்கும் போது பரலோகம் திறக்கும். மத்தேயு 18:19-20 வாசிக்கிறோம். பூமியில் 2-3 ஒருமனப்பட்டு பரலோகத்தை நோக்கும் போது பரலோகம் நமக்காக செவி கொடுக்கும். இயேசு சொன்னார், என் நாமத்திலே பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன். அவருடைய நாமம், சொல்லுங்க, அவருடைய நாமம். அவருடைய நாமத்துக்கு நான் பயப்படுறேன். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினாலே இதோ வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ நான் உள்ளே வந்து அவனோடு இருந்து போஜனம் பண்ணுவேன். இது ஒரு அழைப்பு. அலங்கத்துக்கு திரும்புவோம், வாருங்கள். ஆண்டவர் ஒரு அழைப்பை சபைக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் வரப்போறார். ஆண்டவர் ஒரு பேழையை நோவாவை வச்சு கட்டினாரு. அதே போல ரட்சிப்பின் பேழை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பேழை கட்டப்பட்டிருக்குது, இலவசமானது. ஆனால் நாம் பிரயாசப்படணும். சும்மா வசனத்தை சொல்லிட்டு இருந்தா போதாது. நாம் ஜெபித்து தேவ சமூகத்திலே இருந்து கேட்க வேண்டும். தேவன் அதற்கு பதில் கொடுப்பார். ஆண்டவர் ஒரு அசைவை தரப்போகிறார். என்ன சொல்றார்? இந்த மனுஷனுக்கு முன்பாக, யாரு? ராஜாவை உயர்த்தல, ராஜாதான் ராஜ சமூகத்தில் பானபாத்திரக்காரன். இந்த மனுஷன் பரலோக ராஜாக்கு முன்னால எந்த மனுஷனும் ஒன்றுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இந்த மனுஷனுக்கு தயவு தரணும். ராஜா ரட்சிக்கப்படல, ஆனா அவர் கண்ணில் எனக்கு ஒரு இரக்கம் வேணும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். போய் சண்டை பிடிக்கல ராஜாட்ட. ஐயா ராஜாவை அப்படி இப்படின்னு ஃபைட் பண்ணல. ராஜாட்ட போய் ஒரு தாழ்மையோட நிற்கிறார். இப்ப நம்மெல்லாம் என்ன ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு சில நேரம் போய் என்ன செய்யறோம்? அதிகாரிகளோட சண்டை பிடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை.
அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். ஆனால் ஆண்டவர் சமூகத்திலே இரக்கத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ராஜாக்களுடைய இருதயங்களை கர்த்தர் மாற்றுகிறவர். தீமோத்திக்கு அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அதை உங்களுக்கு நான் வாசித்து போட்டு நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 4வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார் இப்படி, நான் தேவனுக்கு முன்பாகவும் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. மன்னிக்கவும், நான் சரியான வசனத்தை எடுத்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. பார்த்தவர்கள் நிச்சயமா உங்களுக்கு அந்த வசன ஞாபகம் இருக்கும். தீமோத்தேயு Praise the Lord. Hallelujah. அதிகாரங்களுக்காக ஜெபிக்க சொல்லி சிலருடைய பாவங்கள் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வசனத்தை என்னால் கவனிக்க முடியவில்லை. ஆனாலும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அங்கே தீமோத்தேயுக்கு பவுலடிகள் சொல்லுகிறார் என்ன, ராஜாக்களுக்காக தம்பி அந்த வசனத்திற்காக பாருங்க. தீமோத்தேயுல ஹல்லேலூயா. ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணும்படி அவர் வேண்டிக் கொள்கிறார். ஏன் ராஜாக்களுக்காக? ஆளுகைகளுக்காக. அப்ப இங்க நெகேமியாவை பார்க்கிற பொழுது நெகேமியா அவனுடைய ஜெபம் அத்தனை யூத மக்களுக்காகவும் ஆண்டுடைய சமூகத்திலே அவன் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப தன் காரியத்தை அங்கே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை எனக்கு தயவு செய்யும் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்திலே காணப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய விளைவை நாம் பார்த்தோம். அதனுடைய ரிசல்ட் என்னன்னா, அதுக்கு அடுத்த அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது அவன் ராஜாக்கு முன்பாக நிற்கிறான். ராஜாக்கு முன்பாக நிற்கிற பொழுது ராஜா அவனுடைய துக்கத்தை பார்த்து அவனிடத்திலே கேள்வி கேட்கிறார். நீ ஏன் துக்கமாயிருக்க? அப்பொழுதுதான் தன் மனதிலே இருக்கிறதை அவன் சொல்லுகிறான். அதுக்கு பிறகு ஆண்டவர் அந்த காரியங்களை எடுத்து அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதை பார்க்க முடியும். ஒரு விஷயம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கடைசி காலத்திலே ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. தேங்க்யூ ஃபாதர் காட், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ரீபா லது ரமா ஷியாந்தா லது ரபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் விசேஷமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தம்பி விவேக் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Jesus. I give you praise and thanks, Daddy. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. The words that you have spoken to us, Lord, spoken unto your people, Lord.
I give you Amen, praise and amen, thanks, Daddy. amen. Thank you, Jesus, for the words that you have spoken unto you. You revealed yourself, Lord. Hallelujah. Thank you, Jesus, for all those words. Lord, we should have the heart like Nehemiah, Lord. We see how Nehemiah, even though he was a cupbearer in the Yes, king's yes, palace, yes, yes, but he yes, had the yes. thirst, he had the passion for his people, Oh, Lord. riba He rada cried raba for his people. He shikara cried dora unto bala dura the shikara he dora beseeched bara unto dura the bara Lord, dura O my bara master. bara I give you bara praise and thanks, shikara Daddy. I dura give you bara. praise and thanks, Jesus. You're the Yes, Lord, yes, Lord, yes, as the yes, Bible clearly yes, says, Father as Lord, in the yes, scripture Father it Lord, clearly yes, says, Father Lord, when yes, my Father people God, yes, turn Father towards God. me, I will Rabba forgive their shikara dura sins. bara bara Even though bara 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 if they are in the end of this world, I'll Hallelujah, bring them to the hallelujah, place that I have chosen hallelujah, them to be hallelujah, worshipped. Lord, I hallelujah, give you praise and hallelujah, thanks for those hallelujah. words, Lord, that is Rabba spoken to bara all bara of your bara people, bara Lord, bara all bara the youths, shikara all the dura bara people bara. that who are away from you, my Master. Let Hallelujah. them Thank you, all come towards Jesus. you, my Thank you, Lord Jesus Christ. Let Jesus. them all Thank you, repent Jesus. repent for their Hallelujah. sins, Lord, and let them all Oh, confess, riba Lord, rada confess. Let the raba Spirit raba of the raba Lord pour shaba raba raba tonight, la dura and let bara them all bara bara confess bara for the bara sins that bara they have bara done, bara Lord. bara bara Whatever the raba. sins it may be, but you have the power and Hallelujah. authority to Hallelujah. forgive all Hallelujah. our sins, because Hallelujah. all the authority of earth Amen. and heaven has Amen. been given Amen. unto you, Amen. my Amen. Master. As you Amen. said, Amen. every authority of Yes, earth and heaven yes, has been yes, given unto yes. me. Go and proclaim Amen, the amen, gospel amen, and amen. make them Hallelujah, disciples. Lord, we believe hallelujah, that your words are hallelujah, true, Lord. You're going to hallelujah. do that, Lord. Thank you, You have Lord. Thank you, trampled the head Lord. of the Thank you, Lord. Satan, my Thank you, Master. Lord. You Thank you, trampled the Lord. head of Thank the you, Father. Satan Thank you, for us, Father. Lord. You shed every drop Oh, of blood in riba the ba cross ba and Calvary for our shakara ba sins, ba Lord. kara I ba pray ba in the ba name ba of ba. Jesus today that Amen, whoever amen, watching amen, online, amen, let the Spirit amen. of the Lord be poured Amen, upon them. amen, Let the blood amen, of the amen, Jesus amen, wash amen. away சொல்லுங்க. all their Amen, sins. amen, Let the amen. blood of Jesus wash away all the Yes, Lord. sicknesses in the Yes, Lord. body. Yes, Any Lord. form Yes, of Lord. Yes, sicknesses Lord. right now in Riba the name rada of raba. Jesus, we rebuke them. Amen, We amen, rebuke them. You amen, have no amen, right or amen, authority. amen. The Spirit of Jesus Amen. is with us. The Hallelujah. Jesus is with us. Hallelujah. Jesus is above Hallelujah. all everything. Hallelujah. He is greater than Hallelujah. this world. He is greater than Thank you, anything else. Jesus. Our Thank you, problems. He is Jesus. Thank greater you, than Jesus. Thank you, depression. He is greater Jesus. than anxiety. He is Oh, greater than riba cancer. rada He is raba ba ba greater ba than ba any ba kind of shika financial rada raba situations. He la is the Lord. duraba He is the Lord. le A ba little ba ba. faith in our heart Amen. can Amen. move the Amen. mountain. Amen. Jesus said, a Amen. little Amen. faith, a Amen. mustard seed of faith in your heart can move the Amen. mountains. We believe that, Lord, you're Amen. going to Amen. fill all the Amen. people who are Amen. watching Amen. online. May your name be glorified ever Thank and you, ever. Jesus. Thank you, We give you Father. praise and thanks, Daddy. Thank you, In Jesus. Jesus' Thank name you, I pray. Jesus. Thank you, Amen, Jesus. amen, Thank you, amen. Jesus. Hallelujah. ஆமென். ஆமென். நான் அந்த வசனத்தை திரும்பி வாசிச்சிடுறேன். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம். பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷனுக்காகவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விண்ணப்பங்களை, ஜெபங்களை, வேண்டுதலை, ஸ்தோத்திரங்களை பண்ண வேண்டும். 2வது வசனம், நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாத அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ளவர்களுக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஜெபத்தினுடைய மிக முக்கியம் இந்த பகுதி. ராஜாக்களுக்காக, நம்முடைய நாட்டினுடைய பிரதமர்களுக்காக, அதிகாரங்களுக்காக, கவுன்சிலர்களுக்காக, மேயர்களுக்காக. அவர்கள் ஒருவேளை ஆண்டவரை அறியாமல் இருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமானவர்களாய் இருக்கலாம், ஆண்டவருக்கு துன்பப்படுத்துகிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்காகவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் அப்ப நெகேமியாவுடைய ஜெபம் அங்கே யூத ஜனங்களுக்காக இருந்தது, வேதத்தின் படி இருந்தது. அந்த நாட்களிலே அந்த கற்பனைகளை அவர் பிடித்து ஜெபித்தார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசி நாங்கள் ஜெபிக்கிற பொழுது நாங்கள் எங்களுடைய ஜெபம், ஆண்டவரே ரட்சிக்கப்படாதவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அன்றைய சபையை துன்பப்படுத்தின பவுலுக்காக ஒரு ஸ்தேவான் முழங்கால் பட்டி இடித்து அவன் ஜெபித்தான். இவன் மரிக்கும் போது ஜெபித்தான். கர்த்தர் ஸ்தேவான் 7 அதிகாரத்தில் மரிக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம் 9வது அதிகாரத்திலே அந்த பவுலை கர்த்தர் ரட்சித்து ஹல்லேலூயா தன்னுடைய ஊழியக்காரனாக தெரிந்து கொண்டார். ஆண்டவர் ஒரு பெரிய பலசாலியாக மாற்றினார். இன்றைக்கு அந்த மனிதன் தான், அந்த ரட்சிக்கப்பட்ட அப்போஸ்தலன் தான் தன்னுடைய ஆவிக்குரிய மகனுக்கு தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், நீ அதிகாரங்களுக்காக ஜெபிக்கணும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னோடு கூட ஜெபிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரர்களாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாரமுள்ளவர்களாய் மாற வேண்டும். ஈவன் உங்களுடைய பட்டணத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் வேற பாஷைக்காரர்களாய் இருந்தாலும் அவர்களுடைய ரட்சிப்புக்காக இந்த நாட்களில் நாம் ஜெபிக்கிற பொழுது, கிறிஸ்து எதற்காக சிலுவையிலே மரித்தாரோ அந்த நோக்கம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்க 4வது வசனம், சத்திய
சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். அதுதான் நம்முடைய ஜெபத்தினுடைய நோக்கம். அலங்கத்துக்கு திரும்பவும் வாருங்கள்டா. இஸ்லாமியர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்துக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசுவை அறியாதவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், நாஸ்திகர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனிதரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்காகவும் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே மரித்தார். இயேசு மரிக்கிற பொழுது கிறிஸ்தவ மதம் கிடையாது, கிறிஸ்தவம் என்ற ஒரு மார்க்கமே கிடையாது. ஆனால் இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எல்லாருக்காகவும் மரித்ததை நாம் உணர்ந்து ஜெபிப்போமானால் சபைகளும் ஒரு பெரிய விடுதலையை பெறும். சபையினுடைய நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. தேவன் என்றால் பிதாவானவர் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து. அவரால் அன்றி ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். அவர்தான் மரித்திருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்களா மாறலாம்? அந்த பாரத்தோடு ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இதை நெகேமியா அன்றைக்கு புறப்பட்ட பொழுது அந்த மனிதனை கர்த்தர் பயன்படுத்துவாரானால், இன்றைக்கு என்னையும் உங்களையும் சபையையும் உங்களுடைய ஊழியத்தையும் கர்த்தர் பலுகி பெருக பண்ணி ஆண்டவர் தன் நாமத்துக்காக பயன்படுத்துவார். எல்லாரையும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷராகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அவர்தான் மனிதனாக வந்து மரித்த தெய்வம் என்பதை ஏற்ற காலங்களில் விளங்க பண்ண வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படக்கூடாது. முதலாவது முழங்கால் முடங்கணும். முழங்கால் நம்ம முட்டிக்கால் தேயணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவ சமூகத்தில் நாம் கதற வேண்டும். ஆண்டவரிடத்திலே நெகேமியாவை போல பாரத்தோடு நிற்க வேண்டும். ஒரு விஷன் நமக்குள்ள இருக்கணும், ஒரு மிஷன் இருக்கணும். என் கிராமமே ரட்சிக்கப்படணும், என் பட்டணமே அவரை அறிகிற அறிவில் வர வேண்டும், என்னுடைய தேசமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பாரம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நான் வாசித்த வசனங்கள் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். இதற்காகவே அவர் 7வது வசனம் சொல்றார், இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். யார் இவர்? இவர் சபையை துன்பப்படுத்தின ஒரு நியாய பிரமாணத்தின்படி இவர் ஒரு பரிசேயன், பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதன், வைராக்கியம் உள்ளவன், கமாலியருடைய பாதத்திலே கற்று தேறின ஒரு மேதை. இன்னைக்கு இருக்கிற டாக்டரேட் எல்லாத்தையும் விட ஒரு பெரிய டாக்டரேட் பட்டம் பெற்ற மனிதர். சபையை துன்பப்படுத்தின ஒரு மனிதன், நியாய பிரமாணத்தின்படி சபைகளை துன்பப்படுத்தின ஒரு மனிதன், ஸ்தேவான் என்ற ஒரு வாலிபன் மரிக்க காரணமாக இருந்த ஒரு மனிதன். இயேசுவை முகமுகமாக தமஸ்கு போற வழியிலே சந்தித்த பொழுது தன் கண்கள் எல்லாம் குருடாகி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அவரே தெய்வம் என்று தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து மறுபடி கிறிஸ்துவுக்காக வைராக்கியத்தோடு புறப்பட்ட அந்த தேவ மனிதர் சொல்லுகிறார், நான் அவருக்காக பிரசங்கியாக இருக்கிறேன், அவரை குறித்து தைரியமாய் சொல்லுவேன் என்று சொல்லி இந்த பவுலடிகள் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார். ஆவிக்குரிய மகனுக்கு, நீ ஜெபிக்கிறவனாக மாற வேண்டும், இனி எப்படிப்பட்ட ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். அநேகர் இந்த நாட்களில் எழும்புவார்கள், அநேகர் அநேக விதமாய் போதிப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்காக தேவன் ஒரு பெரிய வேலையை கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த நாளில் நம்முடைய கரங்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும். ஒரு நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டோம், அந்த நோக்கத்தை நோக்கி ஓடுவோம். பவுல் இந்த பிரசங்கியார், இந்த அப்போஸ்தலர் கடைசியாக ரோமாபுரியிலே, இன்றைக்கு இருக்கிற வத்திக்கானிலே, இன்றைக்கு இருக்கிற அந்த இத்தாலி தேசத்திலே கழுத்துகள் அறுக்கப்பட்டு சிறைச்சேதம் செய்யப்பட்டு இரத்த சாட்சியாக கிறிஸ்துவுக்காக மரித்தார் என்பதை வரலாறு சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் அதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய ஜெபம், அல்லேலூயா, அது
ஒரு பெரிய பிரயோஜனத்தை கொண்டு வரும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் தேவனுக்காக திறப்பிலே நான் நிற்க போகிறேன். ஆண்டவருடைய சத்தத்துக்காக நான் நின்று கதறப் போகிறேன். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தருவார் என்று ஒரு நிச்சயம் எனக்குள்ள உங்களுக்குள்ள வர வேண்டும். அந்த பார நெகேமியாவுக்குள்ள வந்ததுதான் அந்த மனிதனை கர்த்தர் பயன்படுத்த காரியத்தை வாய்க்க பண்ணும். காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்க காரியத்தை கர்த்தர்ட்ட கொடுத்துருங்க. உங்க ஊழிய திட்டங்களை கர்த்தர்ட்ட கொடுத்துருங்க. எல்லா பிளானும் நல்லது, எல்லா திட்டங்களும் நல்லது. ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து, தேவரீர் நீர் இதை வாய்க்க பண்ணும், இதை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு அற்புதம் செய்வார். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே உம்முடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இதை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய விருப்பங்கள் நிறைவேறட்டும், தேவ சித்தம் நிறைவேறட்டும். அவருடைய காரியங்கள் தேவ சித்தமானதாய் இருக்கட்டும். அவருடைய திட்டங்கள் எல்லாம் பிதாவுக்கு அடுத்ததாய் இருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேசங்களை ஆண்டவரே ஆளுகைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். நாளைய நாளிலும் ஆண்டவரே கர்த்தர் தாமே கூட இருந்தங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது திருநாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஜெபங்களிலே இணைந்து கொள்ளுங்கள். எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபைக்காக, இரக்கத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் குடும்பத்துக்காக, எங்கள் திருச்சபை மக்களுக்காக, எப்பொழுதும் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்ப ஜெபத்திலே, உங்கள் சபையிலே எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் நாங்கள் ஆண்டவருக்காக ஓட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். நாங்களும் சில காரியங்களுக்காக மனதிலே வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒருவரை அறிவார், அவர் அதை வாய்க்க பண்ணுவாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.